நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்று யுகாதி பண்டிகை 2026 இந்தியாவின் பல பகுதிகளில் மிகுந்த பக்தியுடனும் பாரம்பரிய மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை தான் யுகாதி. இந்த நாள் வெறும் புத்தாண்டு துவக்கம் மட்டுமல்ல, புதிய நம்பிக்கை, புதிய முயற்சி, புதிய வாழ்க்கையின் துவக்கம் என கருதப்படும் புனிதமான நாள். வசந்த காலத்தின் இனிய தொடக்கத்தை அறிவிக்கும் இந்த நாளில் மனிதன் தனது பழைய துன்பங்களையும் கசப்பான நினைவுகளையும் மறந்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்பதே இந்த பண்டிகையின் ஆழமான பொருள். தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டாக கருதப்படும் யுகாதி பண்டிகை மார்ச் 19, 2026 வியாழக்கிழமையான இன்று கொண்டாடப்படுகிறது. யுகாதி 2026ஆம் தேதிக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யுகாதி பண்டிகை மார்ச் 19, 2026 வியாழக்கிழமை. பிரதமை திதி ஆரம்பம் இன்று காலை சரியாக 7:30 மணி வரை. பிரதமை திதி நிறைவு நாளை காலை 4:59 மணி வரை. சைத்திர மாதத்தில் வரும் சுக்ல பிரதமை திதி நாளில்தான் யுகாதி அனுசரிக்கப்படுகிறது. யுகாதி என்றால் என்ன என்று பார்க்கலாம். யுகாதி என்பது இரண்டு சொற்களின் சேர்க்கை. யுகம் பிளஸ் ஆதி ஈக்குவல் டு யுகாதி, அதாவது ஒரு புதிய யுகத்தின் ஆரம்பம் என்பதே இதன் பொருள். புராணங்களில் கூறப்படுவது படி பிரம்மதேவர் இந்த நாளில்தான் உலகத்தை படைக்க ஆரம்பித்தார் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாள் படைப்பின் தொடக்கம் என்றும் கருதப்படுகிறது. வட இந்தியாவில் சில பகுதிகளில் இந்த நாளை இந்து புத்தாண்டு தினமாகவும் கொண்டாடுகின்றனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் யுகாதி பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலமும் தங்களது பாரம்பரிய வழக்கங்களின்படி சிறிய மாற்றங்களுடன் இந்த பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். ஒரு காலத்தில் ஆந்திராவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராமையா என்ற வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரது வாழ்க்கையின் பல கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் எப்போதும் யுகாதி நாளை மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார். ஒரு வருடம் அவரது மகன் கேட்டான், அப்பா, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளவு சந்தோஷமாக யுகாதியை கொண்டாடுகிறீர்கள்? அப்போது ராமையா சிரித்தபடி கூறினார், யுகாதி பச்சடியில் 6 சுவைகள் இருக்கும். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு. அதுபோல வாழ்க்கையிலும் எல்லா அனுபவங்களும் இருக்கும். ஆனால் அந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு புதிய நாளை புதிய நம்பிக்கையுடன் தொடங்குவதுதான் யுகாதி உண்மையான அர்த்தம். அந்த வார்த்தைகள் அவரது மகனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த நாளிலிருந்து அவர் வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் இது வாழ்க்கையின் ஒரு சுவை மட்டுமே என்று நினைத்து தைரியமாக வாழ ஆரம்பித்தார். இதுவே யுகாதி நமக்கு கற்றுத்தரும் பெரிய பாடமாகும். யுகாதிக்கு பச்சடி தயாரித்தல். யுகாதி பண்டிகையின் மிக முக்கியமான ஒரு பாரம்பரியம்தான் யுகாதி பச்சடி. இந்த பச்சடி 6 வகையான சுவைகளை கொண்டதாக இருக்கும். அவை இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு. இந்த 6 சுவைகளும் வாழ்க்கையின் பல அனுபவங்களை குறிக்கின்றன. யுகாதி நாளில் முதலில் இந்த பச்சடியை சாப்பிட்ட பிறகே மற்ற உணவுகளை சாப்பிடுவது வழக்கம். மேலும் பஞ்சாங்கம் கேட்பது. யுகாதி நாளில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது கேட்பது மிகவும் புண்ணியமானது. இதனை பஞ்சாங்க ஸ்வரணம் என்று அழைக்கின்றனர். புதிய ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகள், நல்ல நாட்கள், முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் போன்ற விஷயங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். கோவில்களில் தரிசனம் செய்தல். யுகாதி நாளில் அருகிலுள்ள கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. சிலர் இந்த நாளில் திருப்பதி, ஸ்ரீசைலம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று பெருமாள் மற்றும் சிவபெருமானை தரிசனம் செய்வது வழக்கம். வாழ்க்கையில் வரும் எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் புதிய நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதே இந்த பண்டிகையின் உண்மையான செய்தி. பழைய காயங்களை மறந்து புதிய கனவுகளுடன் வாழ்க்கையை தொடங்குவோம். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.